மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்? இதுதான் மெயினாக நம்ம பார்க்குறோம். மூலம் அப்படின்னா நீங்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்க, உங்களுக்கு தெரியும். நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல, நட்சத்திர பலன் மட்டும் பார்க்குறோம். யாரெல்லாம் மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்குற போது, இந்த வருஷத்தில் ஏதாவது மேஜராக கிரகங்களுடைய பயிற்சி இருக்கா அப்படின்போது, வருஷ கிரகமான குரு பகவான் ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் பயிற்சி ஆகிறார். எங்கேருந்து மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு வர்றார். இந்த வருஷம் டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் ராகு கேது பயிற்சி இருக்குது. ஆக இந்த வருஷம் முழுவதுமே மீன ராசியில் சனி பகவான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அப்போ குரு, சனி, ராகு, கேது இந்த கிரகங்கள் எங்கெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கான பார்வை என்ன, அவங்க எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியாகலாம் நமக்கு பலன் செய்ய போகிறாங்க, இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இப்போ பலன் பார்க்குறோம். முதல்ல மூலம் அப்படின்னா நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்கள் கேது பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, அவருடைய அனுகிரகத்தில் அனுகூலத்தில் நீங்கள் பிறந்தவங்க. இதை நீங்கள் எப்பயுமே லைஃப்பில் மறக்காதீங்க. அந்த கேது பகவானுடைய பயிற்சி இந்த வருஷம் கடைசியில் டிசம்பரில் ஃபஸ்ட்டு வீக்கில் தான் இருக்குது. ஆக இந்த வருஷம் முழுவதுமே அவர் எங்கே இருக்காருன்னா சிம்ம ராசியில் தான் கேது பகவான் இருந்து நமக்கு பலன் செய்ய போகிறார். இந்த பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துடாதீங்க. ஒரு கிரகம் நமக்கு பல நன்மைகளை செஞ்சால் கூட அந்த கிரகம் ஏதோ ஒரு சில தீமையும் நமக்கு செய்யும். இதை மறந்துடாதீங்க. இதே மாதிரி தான் ஏதாவது ஒரு கிரக நன்மையை செஞ்சாலும் இன்னொரு கிரகம் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் கெடுபலன்களை செய்யும். ஆக நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் கிரகங்களுடைய பிடியில் தான் வாழ்ந்தாகணும் அல்லது இருந்தாக வேண்டிய கட்டத்தில் இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்குற போது இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம். இந்த வருஷத்துடைய பலனை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, குரு பயிற்சி ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் இருக்கிறனால ஜூனுக்கு முன்னாடி பின்னாடி அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாம் இந்த பலனை பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி பார்க்குற போது மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஜூன் வரைக்குமே தெய்வ அனுகூலம் என்பது ரொம்ப ரொம்ப பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்குது. காரணம், உங்களுடைய அனுகூலம், இறை அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு. வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்க, என்னெல்லாம் நடக்கணும்னு நினச்சிங்க, உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா இருக்குது. அதுலேயும் எது வரைக்கும் இருக்குன்னா ஜூன் ஃபஸ்ட்டு வரைக்கும் இருக்குது. ஆக இந்த காலகட்டங்களில் வாய்ப்பை பயன்படுத்தி